இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பல பேர் போராடினாங்க. அதுல நிறைய பேரினுடைய பெயர்கள் காலப்போக்கில் காணாமல் போனது. அப்படி காணாமல் போன ஒரு பெயர் தான் நீரா ஆர்யா. நீரா ஆர்யா இந்த பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய தொழிலதிபருக்கு மகளா பிறந்தவங்க தான் நீரா ஆர்யா. நீராவினுடைய அப்பா பெரிய தொழிலதிபர்ங்கிறதுனால நீராவை கொல்கத்தால போய் படிக்க வைக்கிறாங்க. கொல்கத்தாவுக்கு போன நீரா அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்ட படையில சேர்றாங்க. நீராவினுடைய அப்பா நீராவுக்காக ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறாரு. மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் கிட்ட காவலரா வேலை செய்யறாரு. கணவன் ஆங்கிலேயர்கள் கிட்டையும் மனைவி சுதந்திர போராட்டத்திலையும் வேலை செஞ்சதுனால இருவருக்கும் இடையில பல கருத்து மோதல்கள் வந்தது. பல நாட்கள் அவர்களுடைய கணவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிற இடத்த கேட்டு அடித்து துன்புறுத்தி இருக்கிறாரு. ஆனா நீரா அவர்கள் மௌனத்தை மட்டும்தான் பதிலா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் நீரா நேதாஜியை பார்க்க ரகசியமா போகும்போது நீராவுக்கே தெரியாம அவர்களுடைய கணவர் அவரை பின்தொடர்றாரு. நேதாஜியை பார்த்த உடனே அவர் துப்பாக்கி எடுத்து நேதாஜியை சுடுறாரு. ஆனா நேதாஜி தப்பிச்சிடுறாரு. நேதாஜிக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்துல நீரா அவர்கள் தன்னுடைய கணவனையே சுட்டு கொள்றாங்க. கணவனை கொன்ற குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செஞ்ச பிறகு அவருக்கு சிறைவாசம் மட்டுமல்ல, சித்திரவதையும் அளிக்கப்படுது. நேதாஜி இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரியலாம் அப்படின்ட்டு பல நாட்கள் சிறையிலையும் அவங்க சித்திரவதை செய்யப்படுறாங்க. பிற்காலத்துல இந்தியா சுதந்திரம் அடைந்து விடுதலைக்கு போராடினவங்க எல்லாரும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. நீரா ஆர்யாவும் விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய கடைசி காலம் எப்படி முடிஞ்சது அப்படின்னா, ஹைதராபாத்ல தெருக்கல்ல பூ வித்து ஏழ்மையில அவங்க இறந்தாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது முடியுது. நீரா அவர்களினுடைய தியாகத்திற்காக எப்போதும் அவரை நான் தலை வணங்குறேன்.